என்ன விட்டுருங்க. சீவி நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து போர்டு உப தலைவர், உனக்கெல்லாம் ஒரு வேட்டி செயின். ஐயா என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கட்டி பிடிச்சு சொல்லவே நாக்கு கூசுதியா? இத ஊருக்குள்ள போய் சொன்னா உன் மானம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஆளை மரத்துல கட்டி போட்டே சாவடிக்கணும். ஆளை பார்த்தா கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு ஆசை பாரு பூஷணிக்கா மாதிரி. இரு, எந்த முடிவுக்கு வந்துடாத, என்ன நடக்குதுன்னு பாப்போம். யோ, மரியாதையா 5001 ரூபா பணம் கொடுத்துரு. இங்க நடந்த விஷயத்த ஊர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறோம். என்ன தலைவர் அந்த 5001 ரூபா கொடுத்தா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட களங்கம் போயிடுமா? யாதானி அடாப்புடான்னு பேசுன பல்லு 32 தட்டிடுவேன். ஜாக்கிரத. என்னடே, உன் தங்கச்சியை கெடுக்க முயற்சி செஞ்சாருன்னு அந்த ஆளை கண்ட துண்டமா வெட்டி இருந்தீங்க. நான் உங்க பக்கம் தான் கோர்ட் வரைக்கும் வந்து சாட்சி சொல்லிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கிற ஜாதி. ஆமா, இன்னொரு 5001 ரூபா அவர் கொடுத்தாருன்னா உங்க தங்கச்சிய இன்னொரு முறை கட்டி பிடிக்கலாமா? உபத்தலைவா, என்ன நடந்தது? குடுங்க, நான் கழுவி தரேனுங்க. உனக்கே கஷ்டம். நீங்க எங்களுக்காகவும் எங்க ஊருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த தடவை உங்க தோட்டத்துல பழம் எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்குது. தண்ணி துறையில செருப்பு கழுவ சொல்லி என்னை ஏமாத்தினாரு. எலுமிச்சம்பழ தோட்டத்துல எலுமிச்சம்பழம் கொடுத்து எனக்கு ஆசை காட்டினாரு. கடைசியா அரும்பு காட்டுக்கு வர சொல்லி என்ன இதான் தம்பி நடந்துச்சு. ஏயா சிரிக்கிற? நினைச்சேன். என்ன நினைச்ச? விசாரிச்சு பார்த்தா இந்த பொண்ணு அவங்க தங்கச்சியாவே இருக்காது. ஐயோ, உன்னை தெரியுமா, உன்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு இருக்கிற சபல புத்தியை தூண்டி விட்டுட்டு அவங்க அசந்த நேரம் பார்த்து பணம் முடுக்கிறதுக்குன்னே நம்ம நாட்டுல ஒரு கூட்டமே அலையுது. அப்படியா? உபத்தலைவா, வீட்டுல குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த பெட்ரோல் மேக்ஸ் சபலம் தான் சரியான அடியாடி. கட்டையா அவுக்க போற. உங்களை அடிக்காம இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் அடி வாங்காம போக மாட்டீங்க. நான் என்ன செய்யறது? சீனிவாசா, அந்த டேபிள்ல இருக்கிறது யாரு தெரியுமா? அவர் தான் டைரக்டர் சக்கரவர்த்தி. நான் என்ன பண்ண போறேன், நேரா ரூமுக்கு போறேன். நாராயணனை எழுப்ப போறேன். யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்ல போறேன். அவனுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அவனே நேரில் கேட்கட்டுமே. சீக்கிரம் அனுப்பி விடு. எங்க இது நம்ம ஊர் ஹோட்டல் கடை மாதிரி இல்லையே. ஆமா, இங்க பலகாரம் விலை ஜாஸ்தியா? நோ டாக். பேசக்கூடாது. காது குத்துறதால எல்லாம் மத்தவங்க கிட்ட வச்சுங்க. நீங்க யாரு ஏதுன்னு எனக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, மறுபடியும் சர்வசுந்தரப்பா. ஆமா, டைரக்டர் பாலச்சந்திரன் சார் கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? வாங்கல? நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே. நோ டாக். நான் கொடுக்கறதான் நீங்க சாப்பிடணும். ஆமா, ஹோட்டல்ல ஹீரோ தேட வந்தீங்களா? நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம்.
நானே ஹீரோ ஆக்ட் பண்றதாக முடிவு பண்ணிட்டேன். நம் சரி. நானும் அமலாவை லவ் பண்றேன். நதியாவோ என்ன லவ் பண்ணுது. கதை அப்படித்தான் இருக்கும். அந்த ராதா ஆம்பிகா எல்லாம் வேணாம். அவங்களை எனக்கு பிடிக்கும். ஆனா என்னை விட ஹைட் அதிகம். மியூசிக் டைரக்டர் இளையராஜா தானே. நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு டிஸ்கோ சாங் செட்டப் பண்ண சொல்லுங்க. அல்லே அச்சே அல்லே அச்சே எப்படி Alec, Achek, Alec, Achek, no. ஏன் சார், நான் இவ்வளவு சாப்பிட்டேனே, நீங்க எந்த காசும் வாங்கலையே? நோ டாக். நேரா ப்ரொடியூசர் அனுப்புறீங்க, எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன், அப்படியே பே பண்ணிடுறேன். ஆமா, கார் எங்க? ரஞ்சனி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ரஞ்சனியா? அந்த நிலாவத்தான கையில பிடிச்சனா கையில பிடிச்ச. வெரி குட் ஆபீஸ். நீங்க ஒண்ணு செய்வீங்க. என்னங்க? நேர தினத்தந்தி ஆபீஸ் போறீங்க. அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஃபுல் பேஜ் விளம்பரத்தை கொடுக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னல. வெரி குட். ஒத்துமே ஸ்டூடியோ டாடா. அந்த நிலாவத்தான இன்றைய ராசி பலன். அதிர்ஷ்டகரமான நாள். ஆமாண்டா, அவனேதான். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவான். பின் வழியாவா? குட் மார்னிங் சார். ஏச், நீங்க தானே சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர்? டேய் பச்சேப்பா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஓசியில டிஃபன் கிடைச்சது. மீனவ பொம்பளை கருவாட்டு குழம்போட சோறு போட்டா இவங்க கார்ல வந்திருக்காங்க. பெருசா கொடுப்பாங்க. ஆமான்னு சொல்லுடா. ஆமா, நான் தான் டைரக்டர். பேரு சக்கரவர்த்தி தானே? எஸ், மாறு வேஷத்துல வந்திருக்கேன். சமுதாய புற்றுநோய்ங்கிற படத்தை எடுத்தது நீங்க தானே? ஆமா, அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே. ஆமா ஆமா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க சமூக விரோதிகள் காமிச்ச படம். அதுதான் என் கொள்கை. உங்களுக்கு படம் பிடிச்சதா? இப்ப பிடிக்க போகுது. ஏண்டா நிக்கிற? போடுறா. ஹலோ, நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. நான் தான் செங்கல்பட்டு செங்கோடே. நான் தான் காட்டாங்குளத்தூர் காட்டாடி. நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னடா? இப்போ உங்க புருஷன் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல ஹவுரா மெயில் போனதுக்கு அப்புறம் அடச்சி ஹவுரா மெயில் இல்லடா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஆமா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல 300 ரூபாய் போட்டு வை. ஹலோ, முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது. 300ன்னா சின்ன 300 இல்ல, பெரிய 300. பெரிய 300னா எவ்வளவு தெரியுங்களா? 3000 ரூபா. அடச்சி, உன்னை படிக்க வச்சாலே 3000 கேட்கலாம். இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான். இவனுக்கும் கணக்கு தெரியாது. பெரிய 300ன்னா 3000 இல்லை, 30,000. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷனை பணமாத்தான் பாப்பீங்க. அண்ணே, எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்தீங்க? நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க. 6 5 1
உன் பேச்சை கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தேன்னா நம்ம எல்லாருமே தான் மாட்டிக்குவோம். நம்ம பதுக்கி வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு பாப்போம். ஐயோ, என்னடா அது? இவனை ராத்திரி பூரா நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடானா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பிரைஸ் வாங்கியிருக்கான். போட்டோ கூட வந்திருக்கு. எப்படி அது? அண்ணே, ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்க போகுது. நல்லா பாருங்க அண்ணே. அதே சிரிச்ச முகம், அதே சிவப்பு கலர், அதே கருப்பு கண்ணாடி, அதே வெள்ளை தொப்பி. எம்ஜிஆரே தான், டூப்ளிகேட் இல்ல. சின்ன நேத்தே வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? என்ன என்ன வேண்டான்னு சொன்ன? நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் சாராய கடைக்கு போனீங்களா? சின்ன நன்னை எனக்கு காவலுக்கு விட்டுட்டு போனீங்க. அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் நீ சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா 2000 ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன கூட்டிட்டு போனாரு, பரிசையும் வாங்கிட்டேன். பாத்தீங்களா, பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. பாவம் சின்ன மாட்டிக்கிட்டாரு. அவரை அடிச்சிடாதீங்க. பாவங்க, அவர் அடிச்சிடாதீங்க. அண்ணே 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 அண்ணே, என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. என்னது? நேற்று ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நானா? அட சொன்னா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? குண்டு கிட்ட சொன்னாத, எனக்கு எக்ஸ்ட்ராவா 3000 ரூபாய் தள்ளுன்னு. நடன சின்ன சேர்த்து நீங்களும் அடிக்கிறீங்களே, இவர் அடிச்சிடாதீங்க. இல்ல அண்ணே அண்ணே, நேரமாச்சுனே. அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே. எதுக்கு? நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா கூடுவாஞ்சேரிக்கு வழி தெரியாது, எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா என்கிட்ட குடுறி, நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டா. இப்ப பங்கு பிரிக்கணும்ல, அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இந்த பாருங்க. எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு. உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன், எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்குறேன். மொத்த பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. முட்டா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க. காபி. என்னடி திடுப்புன்னு உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு? நான் தான் லெட்டர் போட்டு வர சொன்னேன். ஏன் வர சொன்ன? பயமா இருந்துச்சு. என்ன பயம்? நீங்க என்ன கை விட்டுடுவீங்களோன்னு தான். 4000 ரூபாய்க்கு புடவை வாங்கிருக்கீங்க, பில்லு மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்கு. புடவை போன இடம் தெரியலையே. யாரடி? வாங்கப்பா. வாங்க. என்ன மாப்பிள, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க, எங்க சௌக்கியம் தான் போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நடந்த விவரத்தெல்லாம் பொண்ணு லெட்டர் எழுதினா. நீங்க ஒரு சினிமாக்காரனா இருந்திருந்தா என் பொண்ணை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன். நீங்க என் பொண்ணை பொண்ணு பார்க்க வரும்போது உங்களுக்கு ரயில்வேல பெரிய உத்தியோகம், கிளார்க்கா இருந்தீங்க. அதனாலதான் என் பொண்ணை கொடுத்தேன். டிராமா எழுதுறேன் நீங்க, சினிமா எழுதுறேன் நீங்க. இப்போ அந்த ரயில்வே கிளார்க் உத்தியோகத்தையும் தொலைச்சிட்டு 3 நேரம் சினிமாக்காரன் ஆயாச்சு. ஊர்ல எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் என்ன உன் மாப்பிள சினிமாக்காரன் ஆயிட்டானே, உன் மாப்பிள சினிமாக்காரன் ஆயிட்டேன்னு சொல்றச்ச நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, நான் சினிமால சேரலனா இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்க முடியாது, கார் வாங்கி இருக்க முடியாது, பேங்க்ல பல லட்சம் ரூபாய் பணம் இருக்காது. அடியேன்னு சொல்றதுக்கு பொண்டாட்டியே காணும். புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சானா ஒருத்தன். என் பொண்ணை கை கழுவுறதா முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்க வீட்டு வாசல்ல மாரிஸ் மைனரை கழுவினா எனக்கு என்ன, மாருதியை கழுவினா எனக்கு என்ன? யார் மாமா சொன்னது உங்க பொண்ணை நான் கை கழுவ போறேன்னு? 4200 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கியிருக்கிறீங்க. பில்லு மட்டும் வந்திருக்கு, புடவையை காணும். போன இடம் தெரியல. எந்த சிறுக்கி வீட்டுல உங்க கொடுத்தீங்களோ? வாங்கப்பா, வந்த உடனே பிரச்சனை வேண்டாம். நீ கவலைப்படாதம்மா. இனிமே 24 மணி நேரமா நான் மாப்பிள்ள கூட தான் இருக்க போறேன். ஆமா, அந்த முடிவோட தான் கிராமத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். பொட்டியோட வந்திருக்கிறேன். இங்கேயே தான் தங்க போறேன். ஆமா, மெட்ராஸ்ல ஒத்தி பட்டு புடவை கட்டக்கூடாது, எல்லாரையும் பார்த்துடுறேன்.
சேது டைட்டா போய் அப்படியே கிரேன் டவுன். Crane down. நரசிம்மா எந்திரி. கார்த்திக், ஜெயஸ்ரீ, 5 வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கிற லவ்வர்ஸ். ஓகே, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போது அந்த ஏக்கம் தெரியும். ஓகே சார், நாங்க 2 பேரும் இது வரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்லை. அப்படியா? பரவாயில்ல, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் நான் பண்ண மாட்டேனா? நீ வரவே இல்லை. 4200 ரூபாய் பட்டுப்படவை. ஆமா, ஏன் எல்லாம் கூட்டுறீங்க? இது வழியா பார்த்தா தான் சூரிய மேகத்துக்குள்ள போயிருக்கானா இல்லையான்னு தெரியுமா? சேது ரெடியா? ரெடி சார். ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். நடிங்கப்பா. கிரேன் டவுன். கிரேன் டவுன். கார்த்திக், அந்த இமோஷனை காட்டினீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். இன்னுமா? அதாவது 5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க, அது எப்படி? இந்த பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். மாப்பிள்ளை இங்க வாங்க. எனக்கு என்னவோ அந்த பையன் அந்த செவத்த குட்டியை நல்லா கட்டி பிடிச்சு நடிச்ச மாதிரி தான் தோணுது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு, அதனாலதான் நடிப்பு சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க என்ன செய்றீங்க? அந்த செவத்த குட்டிக்கு பதிலா நான் இருக்கிறேன், என்ன கட்டி பிடிச்சு நடிப்பு சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கு கூச்சமா இருந்ததுன்னா எப்படி நடிக்கணும்னு என்கிட்ட சொல்லி கொடுங்க, நான் அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கிறேன். ஷோர், ஓகே, பேக் அப், போங்க அப்படி. தம்பி, வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணு. மாமா, நான் இங்க இருக்கேன். வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க பார்த்தது இல்லையே, ரொம்ப தமாஷா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். கிராமத்துல குழாயில டியூப சுருகி நானே எவ்வளவோ தடவை எருமை மாட்டை குளிப்பாட்டிருக்கேன். கிராமத்துல எருமாடு, பட்டணத்துல காரு. இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு? நீங்க எங்கேயும் 1/2 மணி நேரம் போறேன் நீங்களே, அந்த இடத்துக்கு நானும் வரேன். நான் எங்கேயும் போல. மாமா, நான் பாத்ரூம் போகணும். நானும் ஆம்பளை, நீங்களும் ஆம்பளை, நமக்குள்ள என்ன இருக்கும்? தைரியமா உள்ள போங்க, நான் காவலுக்கு இருக்கிறேன். சங்கோச்சப்படாம போங்க. அந்த பக்கம் வெளியில போக வழி இல்லையே? இல்ல. அப்ப சரி. என்ன சார், இங்க உட்காரு. என்னங்க மணி 11 ஆச்சு, இன்னும் முதல் சாட்டே எடுக்கலையா? சார், டைரக்டர் ஏதோ மூட்ல இருக்கார் போல இருக்கு. அவர் என்ன சீன் எடுக்க போறாருன்னே தெரியல சார். என்னையா, என் பணத்துல கால் சீட்டு போட்டு அத்தனை நடிகர் நடிகைகளையும் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு டெக்னீசியனுக்கெல்லாம் சம்பளம், பேட்டா, கன்வென்சி எல்லாம் கொடுத்து அவனவனை கிழக்க பார்த்து உட்கார வச்சுட்டு இவரு தெக்க பார்த்து கதை யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சார், எங்க டைரக்டர் 100 நாள் படம் பரிசியா 3 கொடுத்தவர். அவர் நிக்க சொன்னா நிக்கணும், உட்கார சொன்னா உட்காரணும். இந்த லட்சணத்துல படம் எடுத்தாருன்னா 100 நாள் இல்ல 175 நாள் ஓடினாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாதியா. அடி ஆத்தி, நான் திருப்பத்தூர்ல இருந்து கிளம்பின நேரமே சரியில்லை. ஆரஞ்சு ஜூஸ். ஏய், தூக்க மாட்டேன் கேட்டுனீங்க. என்ன மாமா, ஷூட்டிங்லாம் ஜாலியா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு ஆரஞ்சு ஜூஸ்? ஜாலியா இருக்கு. இன்னொன்னு சாப்பிடுங்க. உங்களுக்கு
கழுத கேட்டா கொடுக்கறாங்க. கழுதியே கொடுப்பாரா? வாங்க சார், வாங்க. அம்மா வாங்கம்மா. உட்காருங்க சார். வாங்கம்மா, வாங்கய்யா, உட்காருங்க. மாமா இந்த பெஞ்சில் உட்காருங்க. இங்கெல்லாம் உட்கார வேண்டாம். இவருக்கு பொங்கலங்களே இல்லாத இடத்துல ஒரு முக்காரியை போடுங்கப்பா. இப்படி உட்காருங்க. போயா பொம்பளைக்கெல்லாம் டிக்கெட் வித்துருக்குற. இப்படி உட்காருங்க. ஆமா, நீங்க வாங்க. இப்படி உட்காருங்க சார். நீங்க அங்க உட்காருங்க. என்ன சார், காலையில நீங்க சொன்ன மாதிரி உட்கார வச்சுட்டேன்னா? இன்று நமது பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய டைரக்டர் சக்கரவர்த்தி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக நடிக்க வந்திருக்கும் திரைப்பட நடிகைகள் குமாரி ஷாரி அவர்களே, டிஸ்கோ சாந்தி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது ஒரு வித்தியாசமான நாட்டிய நாடகம். கண்ணகி மாதவி இருவருமே கோவலனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கோவலன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் பாமா ருக்மணி இருவருமே கிருஷ்ணனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கிருஷ்ணன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் பொம்மி வெள்ளையம்மா இருவரும் மதுரை வீரனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் மதுரை வீரன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த புலியூர் சரோஜா கொடுக்க போகும் விடைதான் நீங்கள் காண போகும் சொர்க்கலோகத்திலும் சக்கலத்தி சண்டை. கிஷ்ணு சார், இது நீங்க சாக போற சீன். அம்மா, இந்த சீனுக்கு சரிப்பட்டு வராது. அந்த பூ எடுத்துருங்க. 20 வருஷமா நீங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அம்மா, இந்த பூ எடுத்துருங்க. இந்த பிரிவை உங்களால தாங்க முடியல. அம்மா, பூ எடுத்துருங்க. சார், உங்களால தனியா சாக முடியல சார். இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸா வந்து ஒருத்தர் பார்த்து கதறி அழுதுறீங்க சார். ஏன் சார், நாங்க ரெண்டு பேரும் அழுது நடிச்சா எடுபடுமா? நீங்க ரெண்டு பேரும் நாடக நடிகர்கள் தானே, உங்களால எதையும் நடிக்க முடியும் நிரூபிச்சு காட்டுங்களேன். கிருஷ்ண சார். புரியுது சார். அம்மா, அந்த பூவை எடுத்துருங்கம்மா. எடுத்துறேன் சார், கேட்கல. மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் வெளியில போயிட்டு ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். எங்க போறீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான், வந்து சொல்றேன். அம்மா, நீங்க தான் மனோரமாவா? ஆமா. அந்த 4200 ரூபாய் பட்டு புடவை. என்னது? 4200 ரூபாய்மா பட்டு புடவை. என்ன மாமா போங்க. இவங்க இல்லையா? யார் இவரு? வாங்க சார், ஹோட்டல் மாரிஸுக்கு போலாம். சார், அம்மா, நான் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் பார்த்து ஒரு செட்டப் பண்ணீங்க. நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே சேது, 45 மினிட்ஸ்ல வந்துடுறேன். லைட்டிங் கொஞ்சம் எழுதுக்க. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு காஃபி கொண்டா.
டேய் பச்சேப்பா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் டைரக்டர் சக்கரவர்த்தியை நம்பி இருக்கிறவங்க. நீ இவங்க மத்தியில உண்மையை சொன்ன விஷயம் விவகாரமா ஆயிடும். பத்திரிக்கைக்காரங்க டைரக்டர் சக்கரவர்த்தியை நாரடிச்சிருவாங்க. சக்கரவர்த்திக்கு மார்க்கெட் போயிடும். இவங்க அத்தனை பேரும் குடும்பத்தோட சாப்பாடு இல்லாம நடு ரோட்ல நிப்பாங்க. வேண்டாண்டா, சக்கரவர்த்தியை காட்டி கொடுத்துறாங்க. அஞ்சலை அட்ஜஸ்ட் பண்றது அவ்வளவு பெரிய காரியம் இல்லடா. கிஷ்மு, மனோகரம்மா, இன்னைக்கு என்ன சீனு? இப்ப சொல்லிட்டு போனீங்க, நான் உணர்ச்சி வசப்பட்டு சாகர சீன். நான் பூ எடுத்துட்டேன் சார். ஏன் பூ எடுத்தீங்க? பூ இருந்தாதான் மங்களகரமா இருக்கும். பூ வச்சுங்க. எங்க நீங்க பண்ண போறத பண்ணி காட்டுங்க. நீங்க ரெண்டு பேரும் சிரிப்பு நடிகர்கள். சீன்ல வந்தாவே சிரிப்பு சிரிப்பா வரும். இப்படி அழுதா யார் பார்க்க போறாங்க? இத பாருங்க, நீங்க சாகரதா இருந்தா கூட சிரிச்சுக்கிட்டே சாகணும். இவங்க செத்ததுக்கு அப்புறமா நீங்க சிரிக்கணும். பூ வச்சுங்க. என்னங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்க மட்டும் சிரிக்கணுமா, நானும் சிரிக்கலாமா? எதுக்கு கேட்டேன்னா, கத்திலேயே கஷ்டப்பட்டு சாகணுமா, ஹால் வரைக்கும் போய் ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு சாகலாமா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஹாலுக்கு நடந்து போலாமா இல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே போலாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், அப்ப இந்த ஹால் பூரா லைட்டிங் செட் பண்ணிக்குவா. யாரு இந்த ஆளு? உங்க கேமராமேன் சார். ஸ்டுடியோ பூரா விளக்கேத்துவீங்க. கிஷ்மு, மனோகரம்மா, கொண்டாப்பா. எனக்கு கொஞ்சம் கொண்டாப்பா, வச்சுக்கிறேன். தமாஷா இருக்கும். மனோரமாவை டைரக்ட் பண்ணியாச்சு, கிஷ்ணுவை டைரக்ட் பண்ணி, இந்த சத்யராஜ் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணும். டைரக்டர் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த ஆளு போயா என் மச்சா மாதிரியே இருக்கீங்க. போங்க. டைரக்டர் சார், என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. என் மச்சான் உங்களை மாதிரி இருந்துகிட்டு நிறைய தில்லுமுள்ள எல்லாம் பண்ணுது. அவரை நீங்க தான் எப்படியாவது திருத்தி எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். அவர் தான் கண்ணாலம் கட்டிக்க போறேன். என்ன மன்னிச்சிரு அஞ்சல, நான் தான் உன் மச்சான் பச்சையப்ப. 1/2 மணி நேரமா டைரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து கிஷ்மா டைரக்ட் பண்ணிட்டேன், மனோரமா டைரக்ட் பண்ணிட்டேன், சத்யராஜ் தான் பாக்கி. அஞ்சல, 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 அஞ்சல. ஐயோ தம்பி, இங்க வாப்பா. கிராமத்து பொண்ணு போல இருக்கு. சினிமா சான்ஸ் கேட்டுட்டு வந்தா பசி மயக்கம், கீழே விழுந்து கிடக்குறா. ஏதாவது டிஃபன் கொடுத்து ஊருக்கு போக சொல்லு. பொண்ணு எவ்வளவு டக்கரா இருக்குது, இத போய் ஊருக்கு அனுப்ப சொல்றாரு. சரியான சாமியார்ல இருக்கு. ரெடியா? ரெடி சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னமா இது, பூ எடுக்க சொன்னனே, மறக்காம டேக்ல எடுத்துங்க. கிஷ்மு சார், சார் ரெடியா? அம்மா ரெடியா? ஒரு மானிட்டர் பாப்போம். ஆக்ஷன், ஆக்ஷன். ரெடி. கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணா, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே போட்டுக்க. அடிக்க. நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். What is this, Mr. Kishmo?
என்னம்மா மனோரமா அம்மா? என்ன சார்? என்னங்க இதெல்லாம்? என்ன சார் நீங்க தான் சொன்னீங்க சாவு கூட ஜாலியா இருக்கணும்னு. இதை விட ஜாலியா எப்படி சாக முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன? நாங்க 2 பேரும் கடைசியா கட்டி பிடிச்சிருக்கோமே, அப்படியே டபக்கரிய மண்டபம் இது. நான் செத்து போயிடுறேன். வீட்டு சிரிப்பாங்க குழந்தைங்க. அப்படியே செத்துறீங்க, நல்லா இருக்கும். யோ சேது, என்ன இதெல்லாம்? ஆமா சார், நீங்க தானே ஃபுல் ஃப்ளோர் ரைட் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன். நான் ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ண சொன்னேன். ஏயா சோஃபா சேர் ஏதாவது இருக்கா ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்றதுக்கு? யோ நரசிம்மா, கேமராமேனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சியா? இல்ல சார், நீங்க தான் சார் சொன்னீங்க. யாரு சொன்னாக சொல்லலங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல சார். அவங்க இப்ப 2 பேரும் நடிச்சாங்களே, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது அப்படியே போட்டோ பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அடி ஆட்டி படம் 1 நாளே. Shut up! Break! என்னம்மா சினிமாவில் நடிக்கிற ஆசையில ஊரை விட்டு ஓடியாந்தியா? எந்த ஊரு? யோ, யாரையா சொன்னது நான் சினிமாவில் நடிக்க போறேன்னு? எங்க டைரக்டர் தான் சொன்னாரு, டிஃபன் கூட கொடுக்க சொன்னாரு. சாப்பிட்டு ஊரை பார்க்க போய் சேரு, கெட்டுக்கிட்டு போயிடாத. அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கொப்புரானே என்னம்மா சினிமா சான்ஸா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். யார் மேலடி தூக்குற? படுவா எனக்கு ஒண்ணு பிளீஸ். என்னாச்சுங்க? என்னாச்சு உங்களுக்கு? பயப்படாதீங்க. நம்ம டைரக்டரை ஒரு வார்த்தை குத்தாலத்தை கூட்டிட்டு போங்க. அந்த அருவி தண்ணி மண்டையில விழுந்ததுன்னா எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும். சுத்த காட்டு முன்னாடித்தனமான வைத்தியம் சொல். டாக்டர் கோவம் இல்ல. அம்மா, கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அதை விட்டுட்டு அருவி தண்ணி கொட்டணும். அடி ஆத்தி, எதுவா இருந்தாலும் பணத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்க சார். 47 லட்சம் ரூபாய நான் முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் சார். அதுக்குள்ளார நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் போல இருக்கேன் சார். அடி ஆத்தி. என்னப்பா அது கோலம்? நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன். டைரக்ஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நானும் அதேதாமா ப்ரொடியூசர் கிட்ட கேட்டேன். அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க 2 மாசமா டைரக்டர் சக்கரவர்த்தி கூட ஷூட்டிங்க நல்லா வேடிக்கை பாக்குறீங்க, அதனால உங்களால டைரக்ட் பண்ண முடியும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சார். உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு சொல்ல வேண்டியதானப்பா? நான் எவ்வளவுதாமா சொல்றது? டைரக்டர் சக்கரவர்த்தி கல்யாணத்துக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணாரான்னு கேட்டாரு. இல்ல என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே டைரக்ட் பண்ணாரு அப்படின்னாரு. ஆமா, அதுக்கு காரணம் என் மூளை. அம்மா, என்னோட ரத்தம் உடம்புல ஓடுதா, அந்த ரத்தம் டைரக்டர் சக்கரவர்த்தி உடம்புல கலந்துருக்குதா, அதனாலதான் அவர் 175 நாள் படம் தயாரிக்கிறாராம். நான் டைரக்ட் பண்ணா 365 நாள் ஓடுனுட்டாருமா. அதுக்கேப்பா நீங்க குடுமையை எடுத்துட்டீங்க? குடுமையோட டைரக்ட் பண்ணா பழைய புராண படம் நினைச்சுக்குவாங்களாம். டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாரு. நான் டைரக்ட் பண்ண போறது ஜேம்ஸ் பாண்ட் படம், 007. ஐயோ, உங்களுக்கு சினிமானாலே பிடிக்காதே? வேலை இல்லாத வெட்டி பைய கிராமத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், சினிமாக்காரன்னா கூத்தாடின்னு. ஸ்டுடியோங்கிறது ஒரு கோயில்மா. சிஷ்யா, அடுத்தவங்களை வர சொல்லு. அடுத்தது யாரு? வாங்க. ஓம் நமச்சிவாய. குழந்தாய், உனக்கு என்னமா குறை? சாமி, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எனக்கு அருள் செய்யணும். கவலைப்படாத மகளே, இந்த மஞ்சள் கயிற்ற உன் புருஷனோட வலது கையில கட்டு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, நீ உன் வீட்டுல உன் குல தெய்வத்தை நீ பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயிற்றோட மகிமை உன் புருஷன் உன் பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான்.
ஹரி ஓம் சாந்தா சக்குபாய். சிஷ்யா, அடுத்தவங்களை வர சொல்லு. அடுத்தது யாரு? வாங்கம்மா. போங்கம்மா, போங்கம்மா. சாந்த பத்திரகாளி, குழந்தை, உனக்கு என்னம்மா குறை? சுவாமி, இவ என் தங்கச்சி. இவளுடைய புருஷன் இவளை விட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி. நீங்க தான் அருள் புரியணும். கவலைப்படாத மகளே. இந்த மஞ்சள் கயித்தை இவ புருஷனோட வலது கையில கட்ட சொல்லு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயித்தோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான். சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இத வலது கையில தான் கட்டணுமா இல்ல இடது கையிலும் கட்டலாமா? ஏமா அப்படி கேக்குற? ஏற்கனவே வலது கையில பெரிய வீடு இதை கட்டி இருந்ததுன்னா? சிவசிவா, செந்திராண்டவா, இது என்னடா சோதனை? சின்ன வீட்டுக்கும் மஞ்சள் கயிறு கொடுத்துட்டேனா? ஐயோ, உங்க இஷ்டத்துக்கு பத்திரிக்கையில டைரக்டர் இப்பெல்லாம் ஏடா கூடமா நடக்கிறாருன்னு சொல்லி எழுதிட்டீல. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கிறார் ஐயா. மன்னிச்சிருங்க சார், டைரக்டர் இப்ப நல்ல மூட்ல தான் இருக்காரு. அதை நாங்க நேராவே பார்த்துட்டோம். சாரி சார், போன வாரம் நாங்க எழுதுனதுக்கு இந்த வாரம் மறுப்பு போட்டுறோம். பெருசா போட்டு விட்டுருங்க. குளிச்சிட்டியாமா? பூஜை பண்ணணும், சீக்கிரமாமா. உங்க டைரக்டர் நல்ல மனநிலையில தான் இருக்காரு. அத நேர்லயே பார்த்துட்டோம். இங்க என்ன பார்த்தோமோ அது அப்படியே. ஓம் பகவதி, ஓம் காளி, ஓங்காரி, திரிசூலி. அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. ஊமத்தங்காயி, ஆமணக்கு விதை, பலாக்கொட்ட தோல், வெட்டி வேறு. இது நாளைய எரியிற நெருப்புல போடு. ஒரு இரும்பு கம்பிய அந்த நெருப்புல நல்லா பழுக்க காய்ச்சி அந்த ஆடு அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழுப்பு இழுத்துடு. அப்புறம் பாரு, உன் தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான் 7 ஜென்மத்துக்கும். வாங்க 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 வாங்க. என்ன ரொம்ப நாள் அந்த பக்கமே காணோம். உங்களை பார்க்காம பாப்பா துரும்ப இழைச்சு போச்சு. ரூம்க்கு போங்க. ரூம் ரூம் ரூம். எங்க போறீங்க? ரூமுக்கு போக சொன்னாங்க. ரூம் இந்த பக்கம்ல இருக்கு. அந்த பக்கமா? இந்த ரூமா? இந்த ரூமா? இந்த ரூம் தான். புதுசா கட்டிருக்கீங்களா? அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. கைய விட்டு போயிடுவாரு போல இருக்கு. கொடுத்துடா நெருப்ப, காய்ச்சிடா சூட்டுக்கோல. என்ன டைகர், எல்லாத்தையும் கட்டிட்டல? ஆமணக்கு விதை, ஊமத்தங்கா, பலாக்கொட்ட தோல் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். என்னங்க இன்னைக்கு என்ன பொங்கலா தீபாவளியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல புது வேட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களே. என்ன புதுசா கேக்குறீங்க? கட்டே கழுத்து. என்னங்க? என்னம்மா, பாத்ரூம் கழிட்டியா? கழுவிட்டேம்மா. ஏமா,
எதுக்காக இந்த தம்பியை காய்ச்சறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் தங்கச்சி புருஷன் கொஞ்ச நாள வெளியே தப்பு தண்டா பண்றாரு. அவர் ஆயுஸ் முழுக்க என் தங்கச்சி கூடயே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த குடுகுடு பாண்டி வைத்தியம். இப்ப அவர் வந்திருக்காரு. அவர் தொடர சும்மா ஒரு இழுப்பு, அவ்வளவுதான். நல்லா இழுத்து விடுங்கம்மா, அப்பதான் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். நல்லா காய்ச்சல. இந்த பாருங்க, நீங்க சொன்னபடி நான் வேட்டியை கட்டிட்டேன், துண்டையும் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். வாங்க, நீங்களும் வாங்க. என்னது கையில கம்பி? உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆன வயசு கடையால் எல்லாம் கையில எல்லாம் கம்பி வச்சுட்டு விளையாடுறீங்களே. உட்காருங்க, நான் சொல்றது கேளுங்க, நீங்களும் கேளுங்க. டைரக்டர் சக்கரவர்த்தி இருக்காரு. நல்லா இருப்பீங்களா? சூடு வச்சுட்டீங்களா? ஐயோ, புதுசா இருக்கால? யார் இந்த பொண்ணு? கிராமத்து பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. உன் பேர் என்னம்மா? அஞ்சல. அஞ்சலையா? எங்க துணியை மாத்திக்காம போறீங்களே? ஏற்கனவே துண்டை காணும், துணியை காணும் இருக்க. இந்த நேரத்துல துணியா? ஐயோ, என் காலு. ஏமா, இப்ப வந்தவரு பாப்பாவோட புருஷன் இல்ல, டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது இந்த மாதிரி வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன். ஏமா, ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விளங்க வைக்க பாக்குறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? போடி வடிய. சர்தம் போடிடா. சர்தம் போமா, நான் என் துணியை எடுத்துட்டு போறேன். மச்சான், வந்துட்டியா அஞ்சல? மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். ஒன்னு குற்றம் சொன்னேல்ல, அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாரு. அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. தெரியுமே. பாப்பா வீட்லயா? அப்புறம் டைரக்டர் சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பார்த்தேன். மச்சான், அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா? அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா, இரும்பு, அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழு இழுத்துட்டாங்க. மச்சான், டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் ஒன்னா வாழணும். அதுக்காக நீ என்ன தில்லுமுள்ளு வேணாலும் பண்ணு. இனிமே நான் உன் பக்கம். மச்சான், மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். மச்சான், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மச்சான். மச்சான், இப்ப மன்னிக்க போறியா இல்லையா? சொல்லு. அப்பா, அஞ்சலே, அஞ்சலே, இரு, நான் சொல்றது கேளு. டூப்ளிகேட்டா பாப்பாவோட படுக்கறைக்கே போயிட்டியா நீ? ஆமா, போனேன். ஐயோ, அங்க என்னலாம் நடந்துருக்குமோ? ஐயோ, ஒண்ணுமே நடக்கல அஞ்சலே. ஐயோ, இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேயா? ஐயோ அஞ்சலே, நான் சொல்றத கேளு. என்ன